உண்மை சம்பவத்தை உறக்க சொன்னா கைது பண்ணுவீங்களா? என்னங்க உங்க நியாயம்? மக்களுக்கு தெரியும் இந்த நேரத்துல யார் குற்றவாளின்னு. விஜய கைது பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றீங்களே, ஏண்டா தமிழ்நாடு என்னவாகணும் தெரியுமா? சரிப்பா, உங்களோட ஆதரவு அப்படியே வரும். மின்தடை ஏற்பட காரணம் போஸ்ட் லைன்ல தொண்டர்கள் ஏறி நிக்கிறதுனாலன்னு சொன்னீங்க. ஓகே. ஆம்புலன்ஸ் மக்களுக்காக அனுப்பப்பட்டதுன்னு சொன்னீங்க. சரி ஓகே. செந்தில் பாலாஜி தற்செயலா வந்தாருன்னு சொன்னீங்க. சரி ஓகேப்பா. இவ்வளவு பேசுறதுக்கு முட்டு கொடுக்கிறீங்களே, இப்ப நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எவன்டா தலைமை மேல செருப்ப வீசுவான்? அந்த செருப்ப வீசின நபர் யாரு? பதில் சொல்லுங்க. போலீஸ் எதுக்கு தடியடி நடத்தியது? பதில் சொல்லுங்க. கத்தியால தொண்டர்களை தாக்கியது யாரு? பதில் சொல்லுங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு சட்டையில கத்தி வச்சு கிழிச்சிருக்காங்க. கத்தி வச்சு கிழிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உண்டாச்சு? எதுவுமே ஆகும். மாணவர்கள் சங்கம்னு விஜய கைது செய்ய சொல்லி திமுக சூழ்ச்சி பண்ணுது, அதுக்கு பதில் சொல்லுங்க. கூட்டத்தை வழிநடத்த தெரியலன்னு செந்தில் பாலாஜி ஆட்களை வைத்து தாவைக்கா தொண்டர்கள் போலவே பேச வைத்தாரே, அதற்கு பதில் சொல்லுங்க. விசாரணைக்கு வந்தவர்களிடம் எதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு போலீஸ் சிக்னல் கொடுத்து மிரட்டுறாங்களே, அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களோட பிரச்சாரத்துக்கு மட்டும் ரவுண்டானா, எங்களுக்கு மட்டும் குறுகலான இடமா? பதில் சொல்லுங்க சார். தொடர்ந்து பிரச்சாரத்துல கூட்டம் ஏறிட்டு தான் இருக்கு. இவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு தெரிஞ்சோம் ஏங்க அரசாங்கம் இவ்வளவு அலட்சியமா இருந்துச்சு? காவல்துறையே பதில் சொல்லுங்க. பக்கத்திலேயே அக்ஷயா மருத்துவமனை இருந்தும் தொலைவில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்றதன் காரணம் என்ன? பதில் சொல்லுங்க. உறவினர்களின் ஒப்புதல் பெறும் முன்பே உடல்களை போஸ்ட்மார்ட்டம் செய்ததன் பின்னணி என்ன? போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை உறவினர்களிடம் வழங்கப்பட்டதா? பதில் சொல்லுங்கள் மருத்துவர்களே. நேரம் மூஞ்சி பார்த்தா நேரம் பாடி போயிடுது. போலீஸ்காரங்க உள்ள வர மாட்டேங்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு நாடி துடிப்பு இருந்துமே எந்த ஊசியை போட்டுங்க கொலை பண்ணீங்க? பதில் சொல்லுங்க சிஎம் சார். நாடி துடிப்பு இருந்துச்சுன்னா காப்பாத்தி இருக்கலாம்னா, தூக்கிட்டு அங்கிட்டு ஒரு என்னென்னமோ இன்ஜெக்ஷன்னா போறாங்கன்னா கேட்டா எங்களுக்கு தெரியும். நீ நவுந்து போ. எங்களுக்கு கண்டிப்பா சிபிஐ விசாரணை வேண்டுங்க. இது சினிமா மோகம் அல்ல, தமிழ்நாட்டின் தலைவிதியை மாற்ற போகும் உண்மை தலைவனின் காலம் இது. சோ இந்த வீடியோக்கு கீழே கண்டிப்பா சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஒரு பையில தப்பிக்க முடியாது. நீதி கிடைக்கும் வரை